ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்யலஹரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்லோகம் 24. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். நம சிவாய நமஹ. சிவாய நமஹ. நம சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹா. தேவியின் ரூபம் சிவஞான பராசக்தி வடிவம். ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். பூஜை விதிமுறை. தங்க தகட்டில் எந்திரம், செப்பு தகட்டிலும் செய்து கொள்ளலாம். நாளும் 1008 முறை 32 தினங்கள் அல்லது 1000 முறை 30 அல்லது 20 தினங்கள் ஜபம் செய்யலாம். ஜபம் வடகிழக்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும். கழுவப்பட்ட அக்ஷதையும் எள்ளும் கலந்து ருத்ர திரிஷதி வில்வத்தால் துர்காஷ்டோத்திர அர்ச்சனை செய்ய வேண்டும். நிவேதனம் மிளகு சம்பா அன்னம், பழுப்பு வெள்ள சர்க்கரை கலந்த எள் பொடியும் நிவேதனம் செய்யலாம். தேங்காய் தாம்பூலமும் நிவேதனம். பயன்கள்: பேய் பிசாசு காத்து சங்கைகளின் பிடிப்பிலிருந்து விடுபடுதல், பித்ருசாப நிவர்த்தி, தீராத நோயும் தீரும். ஸ்லோகம். ஜகத் சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே திரஸ்குர்வன் ஏதத் ஸ்வமபி வபுரீஷஸ்திரயதி சதா பூர்வஹ சர்வம் ததிதமனுக்ருஹ்ணாதி ச சிவஹ தவாக்ஞாம் ஆலம்பிய க்ஷணசலிதயோர் ப்ரூலதிகயோஹோ. ஸ்லோகத்தின் அர்த்தம். தவ உன்னுடைய க்ஷணசலிதயோஹோ ப்ரூலதிகயோஹோ கணநேரம் மேலும் கீழும் அசைந்து கொடி போன்ற புருவங்களுடைய ஆக்ஞாம் ஆலம்பிய ஆணையை ஏற்று தாத்தா படைப்பவராக பிரம்மா ஜகத் சூதே உலகை வெளிப்படுத்துகிறார். ஹரிஹி அவதி ஹரி காக்கிறார். ருத்ரக்ஷபயதி ருத்ரர் தேய்வுறச் செய்கிறார். ஏதத் ஸ்வம் வபுரபி இந்த உலகமாகிற தன் சரீரத்தையும் ஈஷத்ரயதி ஈஸ்வரன் மறையச் செய்கிறார். சதா பூர்வ சிவஹா சதாசிவன் தத் இதம் அனுக்ருஹ்ணாதி ச இதனை ஏற்று மறுபடைப்பு வரை தன்னுள் காக்கிறார். கருத்துரை. ஹே பராசக்தியே, ஜெகதம்பா, பிரம்மன் உலகை படைக்கிறான், விஷ்ணு காக்கிறார், ருத்ரன் அழிக்கிறார். இவர்களுக்கும் மேற்பட்ட ஈஸ்வரன் என்பவன் மேற்கண்ட பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் இம்மூவரையும் தன் ஸ்வரூபத்தில் மறையும்படி செய்து தன் உடலையும் மறைத்துக் கொள்கிறான். சதாசிவன் பரபிரம்மம் என்பவன் கொடி போன்ற புருவங்களை நீ சற்று அசைத்தால் அதை ஆதாரமாக கொண்டு மறுபடியும் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் என்னும் 4 தத்துவங்களையும் படைக்கிறான்.